ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னே இப்படி அன்ட்ரஸ்டட்னு வரும். இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த ஃபைலை திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து முதல்ல ப்ராப்பர்ட்டிஸ் போகணும். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அதை வந்து அன்பிளாக். ஓகே, இது வந்து அன்பிளாக் பண்ணிக்கணும். ஓகே, ஆமாம். அப்புறம் வந்து அந்த ஃபைலை திருப்பி ஓப்பன் பண்ணணும். ஓகே, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தோன்னே இப்படி வந்துடுது உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் இப்போ வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாமல் இருக்கும். இது வந்து ஒன்லி நீங்கள் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்டில் தான் இருக்குது. இதை நீங்கள் எடிட் பண்ணதோ எதுவும் பண்ண முடியாது. அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இதில் நானே சொல்கிறேன் என்ன எப்படி பண்ணியிருக்கேன்னா, இதில் இப்போ ஹால் போட்ட உடனே அதுக்கு எவ்வளோ சைஸு ஒரு ஓகே இவ்வளோ ஒன்று சம்திங் கொடுத்த உடனே இப்போ வந்து என்னென்னா இங்கே இந்த இடத்துல கிளிக் பண்ணால் தான் ஆட் ஆகும். ஏன்னா பழசில் அதை பண்ணும்போது அதில் ஒரு தப்பு கண்டுபிடிச்சேன். அதுக்கு இப்படி பண்ணால் இவங்க இந்த இதை கிளிக் பண்ண உடனே அது ஆட் ஆகிக்கணும், வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ எல்இடி பல்பு, ஓகே, அதுக்கு ப்ரைஸ் வந்துடும், எல்லாம் வந்துடும். அது எத்தனை பல்பு வேணும் அப்படின்னு நம்ம போட்ட உடனே திரும்ப இங்கே வந்து கிளிக் பண்ணிட்டா, அந்த எண்டில் வந்து கிளிக் பண்ணிட்டா அந்த ரைட் வந்து இங்கே வந்துடும். இப்போ வந்து இந்த எல்இடி பல்பை இங்கே கிளிக் பண்ண உடனே இங்கே அதுக்கு டிக் மார்க் கொடுத்துரும். இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் வந்துருக்கு பாரு. அதாவது இதை நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். ஏன்னா இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியுதுக்காக ஒரு இண்டிகேஷன். அப்புறம் திரும்ப அடுத்ததை ஒன்று பண்ணுறோம். ஓகே, கெய்சர் எவ்வளோ அது வருது, அது எத்தனை வேணும், ஒரு கெய்சர் வேணுமா 2 கெய்சர் ஆகும் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே கிளிக் பண்ணால் ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி வந்து நம்ம இதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சு திரும்ப அடுத்த ஹாலை விட்டு அடுத்த இதுக்கு போகிறேன். கிச்சனுக்கு போனால் அது உடனே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சிடும். திரும்ப நீங்கள் கிச்சன் சைஸை போட்டுட்டு அப்புறம் அந்த அப்ளையன்சஸை போட்டுட்டு அதுக்கு ரேட்டை போட்டு எல்லாம் போட்டு மொத்தம் இங்கே கீழே வந்து எல்லாமே உனக்கு கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. இது மட்டும் தான் நான் செஞ்ச விஷயம். மிச்சம் எல்லாமே பிரிக் ஒர்க்கு காங்கிரீட்டில் ஆல்ரெடி டெம்ப்ளேட்டில் இருந்தது. அதுவும் பொண்ணு சொல்லிடு அதெல்லாமே வந்து எனக்கு டெம்ப்ளேட் கிடச்சி அதை பார்த்து நான் இதை டெவலப் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இதை எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்கிறேன். முதல்ல இதை க்ளோஸ் பண்ணிடணும். இனிமேல் வந்து இது எப்படி எடிட் பண்ணுறது, என்னெல்லாம் செய்யணும், இதுக்கு பேர் என்னது எல்லாம் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ டெவலப்பர்னு எங்கே இருக்குது, ஏன் இதில் டெவலப்பர்னு இருக்குது, இங்கே இருக்குது, உங்கள் இதில் இருக்காது. எங்கே இருக்கணும்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துக்கு போய் ஓகே மோரில் போய் ஆப்ஷன்ஸ் போகணும். ஆப்ஷன்ஸில் போன உடனே அங்கே கஸ்டமைஸ் ரிப்பன் ஒன்று இருக்குல்ல, அந்த கஸ்டமைஸ் ரிப்பனை கிளிக் பண்ண உடனே இங்கே வரிசையாக இருக்குது. இதில் வந்து ஏன் இதில் இதை வந்து டெவலப்பருங்கிறத செலக்ட் ஆகிருக்கு. உங்கள் இதில் அந்த டிக் மார்க்கு போட்டுட்டு இதை கிளிக் ஓகே படித்த உடனே இங்கே வந்துடும். இந்த டூல் பாரில் வந்துடும். இப்போ நீங்கள் டெவலப்பர் போயிட்டு ஓகே இதுதான் இங்கே போயிட்டு இந்த விஷுவல் பேசிக் அப்படிங்கிறதுல இருக்குல்ல, அதை மேக்ரோஸை கிளிக் பண்ண உடனே விஷுவல் பேசிக்கை கிளிக் பண்ணாலே இப்போ விஷுவல் பேசிக் ஓப்பன் ஆயிரும். ஓகே, விஷுவல் பேசிக் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து இதுதான் அந்த இதில் நிறைய ப்ரோக்ராம் இது ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான். இது ஒரு ப்ரோக்ராமிங். இதில் நான் இது பேர் வந்து மாடியூலுமாங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் மாடியூலு, இதெல்லாம் வந்து நான் பண்ணேன். இந்த அளவுக்குலாம் எனக்கு அறிவு கிடையாது. பட் நான் வந்து அந்த ஃபார்ம்லேயே வந்து எல்லாத்தையுமே நான் ப்ரோக்ராம் எழுதிட்டேன். அங்கேயும் அவன் எழுதியிருக்கான். இது ஒரு அந்த ஃபார்மை வந்து இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இது வியூ ஆப்ஜெக்ட்னு போனால் இப்படி வந்துடும். இப்படி வந்து இதை எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எடிட்னா இது வந்து இது இந்த மாதிரி ஐட்டம் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல மேலே ஒரு டூல் ஆப்ஷனாக அந்த இருக்குல்ல டூல் பாக்ஸ், இதில் போனால் அதை கிளிக் பண்ணால் இப்படி இருக்கும். இதில் வந்து இதுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் இருக்குது. இது என்ன பேர், கோம்போ பாக்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் கோம்போ பாக்ஸ். இந்த கோம்போ பாக்ஸ்னால் இதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் வரிசையாக அது கீழே எல்லாமே வர்ற மாதிரி, அதான் வரிசையாக ட்ராப் டவுன் மெனு வரும். இதுக்கு பேர் தான். இதை கிளிக் பண்ணி எடுத்தால் கோம்போ பாக்ஸ். ஓகே, இப்படி வரிசையாக ஓகே. இப்போ வந்து இது வந்து பட்டன், கமாண்ட் பட்டன். அதை கிளிக் பண்ணால் அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து ட்ராப் பண்ணால் ஒரு பட்டன் வந்துடும். அந்த கமாண்ட் அதுக்கப்புறம் அதில் மேக்ரோ எழுதுறது. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்படி இப்போ இது என்னது, இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வெறும் டெக்ஸ்ட், பிளைன் டெக்ஸ்ட்டு. ஆனால் அதுவும் வந்து ஆக்டிவ் டெக்ஸ்ட், அதாவது கமாண்ட் அதை எழுத முடியும். இது வந்து லேபிள்னால் அதில் வந்து நீ அதை கமெண்ட் பண்ண முடியாது, அது லேபிளாக இருக்கும் மேலே. இப்போ இந்த நம்ம போட்ட பாக்ஸுக்கு மேலே எழுதின லேபிள் அது லேபிளில் நீ கமெண்ட் எழுதி, அதுக்கு கமெண்ட் கிடையாது. ஆனால் இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் எழுத முடியும். இப்படி பண்ணது தான் இந்த இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் இப்படி ஸோ ப்ளைனாக இருக்குது. ஆனால் அதுக்கும் கமெண்ட் எழுதிக்கலாம். அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இதெல்லாம் கமெண்ட். இப்படி ஏரோ இருக்கிறது தான் ட்ராப் டவுன். அந்த ட்ராப் டவுனுக்கு கோம்போ பாக்ஸ் பேர் அவ்வளோதான். ஓகே, இப்போ இதெல்லாம் என்னென்னா பட்டன். இதெல்லாம் வந்து என்னென்னா இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா இந்த பட்டன் புரியுதில்ல, இந்த பட்டன் இதுக்கு பேர் வந்து இதுக்கு ஒரு பேர் என்ன பேர், டாகிள் பட்டன். அந்த பட்டனை எடுத்தால் அது இப்படி அதில் வந்து ரைட்டு, அது ராங்கு ரைட்டுங்கிறதுக்கு எஸ்ஆர் நோ பட்டன் மாதிரி அதையும் கொண்டு அதுக்கும் ப்ரோக்ராம் எழுதலாம்.
ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பேசிக்காக இந்த விஷயம் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ட்ராப் டவுன் மெனு இருக்கணும். இப்போ இந்த ட்ராப் டவுன் மெனுக்கு நம்ம அது எப்படி ட்ராப் டவுன் மெனு க்ரியேட் பண்ணணும், இதுக்கு கமாண்ட் எங்கே போகணும் அப்படின்னா, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது ஒவ்வொன்றுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்குது, அதையும் முக்கியம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் முக்கியம். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டா இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நேம் வந்து ஆல்ரெடி அதுவும் ஆட்டோவாக கொடுக்கும். பட் நம்ம எழுதுனா நேமுக்கு, அந்த நேமுக்கு எப்படின்னா கேப் விட்டால் ஒரு அண்டர் ஸ்கோர் பண்ணி தான் பண்ணணும். அதாவது அது கேப்பே இருக்கக்கூடாது. இப்போ டைப் ரூம்னு கொடுத்துருக்காங்க, டைப் அண்டர் ஸ்கோர் ரூம்னு தான் எழுதணும். டைப் கேப் ரூம் விட்டால் அது தப்பு, இப்படி எழுதணும். ஓகே. அப்புறம் வந்து இன்னும் டேப்னு இதுக்கு கீழே போனால் இப்போ இதிலேயே வந்து இதில் எல்லாமே இருக்கும். இது என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே இதில் இருக்குது. இது நம்ம எது வேணால் மாற்றிக்கலாம். அந்த ஃபாண்ட்டு, இப்போ ஃபாண்ட்டை மாற்றணும்னு இதை கிளிக் பண்ணால் ஃபாண்ட்டுக்கு போயிடும். ஃபாண்ட் சைஸை மாற்றுறது எல்லாமே இருக்குது. இப்போ கீழே வந்தால் என்னென்னா இன்னொன்று முக்கியமாக இருக்குது, இந்த டேப் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. இது என்ன அர்த்தம்னா, எந்த டேப்பில் ஃபஸ்ட்டு போய் எந்த இடத்துல ஃபஸ்ட்டு போய் அது நிற்கணும். அந்த ஏரோ நம்மளுடைய மவுஸ்னால் இதுக்கு தான் போய் நிற்கும். என்ன பண்ணும், இது டேப் இண்டெக்ஸ் 0னா தான் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ், ஃபஸ்ட்டு ஒன். இப்போ செகண்ட் ஒன்று, இப்போ இதை கிளிக் பண்ணோம், ரெண்டாவது நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ரெண்டாவது கிளிக் பண்ணால் அது வந்து உடனே அது டேப் இண்டெக்ஸ் வந்து 2க்கு போயிடும். டேப் இண்டெக்ஸ் 2 ஆக்சுவலாக தப்பு, ஆக்சுவலாக 1. இது 1 ஆகும். இது 0னா இது 1 வரணும். நான் முதல்ல எதாவது க்ரியேட் பண்ணுறோம்ல, இன்னொன்று க்ரியேட் பண்ணிட்டு அதை டிலீட் பண்ணியிருப்பேன், அதில் 2 வந்துச்சு. ஸோ இப்படி அதையும் நம்ம சீரியஸாக ஆக்கிக்கணும். அதுவும் அதுதான் கரெக்ட். அது அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஜாப். ஸோ ஒவ்வொன்று நம்ம எதுலேருந்து சீக்வன்ஸாக போகிறோமோ, இப்போ இது 1, இது 2, 3 அப்படின்னா அங்கே டேப்லேயும் 1, 2, 3 ஆகிக்கணும். அல்லது இது 0, 1, 2, 3ன்னு இருக்கும். ஓகே, அப்படி ஆகிக்கணும். ஏன்னா இந்த சீக்வன்ஸில் நம்ம போகிறோம்னா அப்போ இந்த டேப் 1, 2, 3, 4, 5, 6, 7ன்னு வரப்போகுது. சரி, இதுக்கு அடுத்தது ப்ரோக்ராமிங் பண்ணணும்னா, இப்போ இந்த ப்ரோக்ராமிங்கிறதுக்கு வந்து இப்போ இதை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டியாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இங்கே இருக்கிறதுல வந்து இந்த ஃபார்ம் கேல்குலேட்டரை ரைட் கிளிக் பண்ணால் அதில் 2 இருக்கும். வியூ கோடுன்னு இருக்கும், வியூ ஆப்ஜெக்ட்னு இருக்கும். வியூ ஆப்ஜெக்ட் தான் இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம். வியூ கோடுங்கிறது இமீடியட்டாக கிளிக் பண்ணோன்னா அதில் இருக்க அது என்னெல்லாம் எழுதியிருக்கு அந்த கோடிங்லாம் இருக்கும். ஓகே. இப்போ ப்ரைவேட் சப் இப்போ மேலே இருக்குது, முதல்ல ஒரு டிக்ளரேஷன் எழுதியாச்சு. அது நான் எழுதலை, அது முதல்ல இருந்தது. இப்போ இந்த கோடிங் நான் எழுதின விஷயம், நான் எழுதின கோடிங் இது என்ன எழுதியிருக்கேன், ப்ரிவிலேஜ் சப் அப்ளையன்சஸ் சேஞ்ச் அப்படின்னா, அப்ளையன்சஸ்னால் அதுக்கு நம்ம அப்ளையன்சஸ்னால் அந்த இது இருக்குல்ல, என்னென்ன பொருள் இப்போ பல்பு, அந்த பல்பு, இந்த பல்பு, அதுக்கு பேர் அப்ளையன்சஸ் நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அது சேஞ்ச் ஆச்சுன்னா இங்கே வந்து இந்த இங்கே வந்து இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இப்படி அந்த கமாண்ட் மாற்றிக்கலாம். இப்படி எல்லாமே மாற்றிக்கலாம். அதாவது அந்த அப்ளையன்சஸில் அப்டேட் ஆன பிறகு சேஞ்ச் ஆகும்போதோ கிளிக் பண்ணும்போதோ இப்படி நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அதை கிளிக் பண்ணால் அப்படி ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் எழுதுறதெல்லாம் கோடிங் பாருங்கள், அது என்ன எழுதியிருக்கான்னு பாருங்கள். ஓகே. இஃப் அப்ளையன்சஸ் டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட்டில் ஃபேன் இருந்துச்சுன்னா அதனுடைய விலை 1200 ரூபா. அப்ளையன்ஸ் டெக்ஸ்ட் எல்இடி டெக்ஸ்ட் டியூப் லைட் இருந்துச்சுன்னா அதனுடைய விலை 700 ரூபா. ஸோ இப்படி தான் கோடிங் எழுதுறது. அதுதான் இது எனக்கு தெரிஞ்ச கோடிங். நான் கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸாக இருந்தால் இப்படி எழுத மாட்டாங்க, அவங்க வேறு மாதிரி எழுதி சிம்பிளாக எழுதி முடிப்பாங்க. அதுமாதிரி ஃபேன் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து கீழே உள்ள கோடிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லேபர் ஒர்க்குன்னு சொல்லி ஒரு ஒரு இது பண்ணியிருக்கேன். ஒரு பாக்ஸு, அதான் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் பாக்ஸ் பேர் லேபர் ஒர்க்கு. லேபர் என்ன ஒர்க் பண்ணுறான், அந்த ஒர்க்குக்கான பேர் டிஸ்கிரிப்ஷன், அதை அப்படி கொடுத்துருக்கேன் பேர். அப்போ அதில் வந்து ஃபேனுக்கு நம்ம அப்ளையன்ஸஸில் வந்து ஃபேனுன்னு வந்துட்டாலே இதில் ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்துடும். ஃபேன் பாயிண்ட் அண்ட் ஃபிட்டிங்ஸ், இது என்ன ப்ரைஸுக்கு உள்ள இது வந்துடும். இங்கே இது மாதிரி தான். இங்கே அப்ளையன்சஸ் சிம்னின்னு இருந்துச்சுன்னா இங்கே 7000 ரூபா. இந்த காஸ்ட்டுங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு 7000 ரூபா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். நம்ம அங்கே காஸ்ட்டுன்னு ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் உருவாக்கியிருக்கோம், அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பேர் கொடுத்துருக்கேன். இப்போ அப்ளையன்சஸ்ங்கிறது ஒரு காம்போ பாக்ஸ் தானே. அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு இப்படி இருந்துச்சுன்னா இப்படி எழுதிடணும், தென் இப்படி இருக்கணும், அவ்வளோதான். அப்படி தான் எழுதியிருக்கேன். நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் எனக்கு தெரிஞ்ச இதை நாலேஜ் வச்சு அதை பண்ணுது. இப்படி நிறைய கோடிங் சின்ன விஷயங்கள் இதில் இப்போ இந்த ரெண்டுமே எடுத்திங்கன்னா, இதுவும் நான் அதில் அப்ளையன்சஸ்ங்கிற அதில் போய் என்டர் பண்ண உடனே லேபர் ஒர்க்கு, லேபர் காஸ்ட்டு இது எல்லாமே எம்டி ஆகிடணும். அது எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தது வரணும், ஃப்ரெஷ்ஷாக வரணும் அப்படிங்கிறது. இப்போ அதே மாதிரி கீழே போனால் வச்சுக்கேன், இன்னும் கோடிங்கில் கீழே போனால் எழுதின கோடிங்கில் இதுக்குள்ளே எல்லா அவனுடைய கோடிங் இருக்குது, என் கோடிங் டெம்ப்ளேட் கோடிங் இருக்குது, என் கோடிங் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் என்ன இருக்கேன், இதெல்லாம் முதல்ல இதில் இப்போ அப்ளையன்சஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லி இப்படி பண்ணால் தான் ட்ராப் டவுனில் வரும். அப்ளையன்சஸ் டாட் லிஸ்ட்டுன்னு போட்டு ஈக்குவல் டு போட்டு ஆரே போட்டு ப்ராக்கெட்டில் இப்படி வரிசையாக அப்படியே எழுதிட்டு போனால், இப்போ நம்பர் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு டெக்ஸ்ட் ஒரு கோம்போ பாக்ஸ். அது எந்த ஐட்டம் எத்தனை நம்பர் வேணும், நீ பல்ப் 10 வாங்கணுமா, 20 வாங்கணுமா, 30 வாங்கணுமா. ஸோ அதுக்கு இப்படி கமெண்ட் எழுதணும். நம்பர் ஐட்டம்ஸ் லிஸ்ட்டு டாட் லிஸ்ட்டு ஈக்குவல் டு அரே ப்ராக்கெட்டில் போடணும். அப்ளையன்சஸ் லிஸ்ட்டு அரே ப்ராக்கெட்டில் இல்லை இப்படி இதெல்லாம் வரணும்.
டைப் ரூம்னா என்ன டைப் ஆஃப் ரூம் அரே, அது அது பார்த்தாலே புரிஞ்சிடும். அது நான் ஏன் எங்கே எழுதியிருக்கேன் அங்கே எழுதியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை தான் நீ இந்த மேலே போய் பார்த்தா அது அந்த கமெண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ இதெல்லாம் அவன் எழுதின கமெண்ட். ஓகே, அவன் எழுதின கமெண்ட் அதுக்குள்ளே தான் நானும் எழுதியிருக்கேன். சில இதில் அவன் இதுக்குள்ளேயும் சேர்த்து எழுதியிருப்பேன். ஏன்னா அவன் எழுதுனதுக்கு அந்த இடத்துல தான் அது எழுத முடியும். இதான் இதை என்ன இந்த அரேயெல்லாம் எதுக்கு எப்போ பண்ணுறேன்னா இதில் என்ன இருக்குது, இவன் வந்து அந்த ஃபார்முக்கு பேரே அந்த ஃபார்முக்கே ஒரு பேர், அந்த ஃபார்முக்கே முதல்ல ஒரு பேர் கொடுக்கணும். அது யூசர் ஃபார்ம்னு போட்டான். அதை இனிஷியலைஸ் பண்ணும்போது அது வந்து இறங்கும்போது இதெல்லாம் பண்ணணுங்கிறது இருக்குது. இதில் தான் நான் அந்த அரேயெல்லாம் போட்டிருக்கேன். அது வரும்போதே இதெல்லாம் வந்துடணும். அப்போ இதில் அது கடைசி கீழே உள்ள கமெண்ட் தான் அது சேர்த்துருக்கேன். அந்த அரேயை சேர்த்துட்டேன். அது வரிசையாக இதெல்லாம் ட்ராப் டவுனில் வரணும் அப்படிங்கிறத சேர்த்துருக்கோம். ஓகே, இதில் நான் சேர்த்துருக்குது எதுனாலும் இது. ஸோ அந்த ஃபார்ம் இனிஷியலைஸ் ஆகும்போதுனா அது வந்து ஓப்பன் ஆகும்போது இதெல்லாம் வந்துடணும். ஓகே, அப்படி இப்படி நானும் அவனுக்கு செய்கிறத பார்த்து நம்ம அதில் பண்ணுறோம். இப்போ பாரு, இது என்னென்னா ரூம் டைப்பு. அதை வந்து என்ட்ரு ஆகும்போது இந்த நம்ம இந்த பட்டனாக இருக்குல்ல, அதில் நம்ம டிக் மார்க் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த டிக் மார்க்கை எடுக்கணும்ல. ஸோ அதுக்காக அந்த பட்டனாக இருக்கிறதெல்லாம் எல்லாத்துலேயும் டிக் மார்க் போகிறதுக்கு அது ஃபால்ஸ் ஆகிடணும். அப்போ ரூமுக்குள்ளே நம்ம திரும்ப கிளிக் பண்ணாலே அந்த ரூம் டைப்புங்கிறத கிளிக் பண்ணாலே உடனே இது எல்லாம் போயிடும். அந்த டிக் மார்க்லாம் போயிடும். அப்போ இந்த டிக் மார்க்லாம் வர்றதுக்கு எங்கே வரணும் அதுவும் காமிக்கிறேன். எங்கேன்னு காமிக்கிறேன். இங்கே எழுதியிருக்கேன் பாரு. இங்கே என்ன இருக்குது, இது வந்து ஒரு மேக்ரோ எழுதும்போது அதனுடைய ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது, அப்ளையன்சஸ் சேஞ்ச். அப்ளையன்சஸ்னால் நம்ம என்னெல்லாம் வாங்குகிறோம், அதாவது பல்பு, கெய்சரு இதெல்லாம் வாங்குறதுக்கு அந்த இதில் ஒவ்வொரு தடையும் நம்ம கிளிக் பண்ணி மாற்றும் போது அது சேஞ்ச் ஆகும்போது இப்போ நீ எதை கிளிக் பண்ணியோ, இப்போ நான் வந்து என்ன கிளிக் பண்ணுறேன், கீஸரை கிளிக் பண்ணிட்டேன். அதான் இங்கே இருக்குது அப்ளையன்சஸ் டெக்ஸ்ட்டு. அதில் நீ ஃபேன் வாங்கிட்டேன், ஃபேன் நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன்னா உடனே ஃபேன் fan ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே ஃபேன் எங்கே இருக்குன்னா அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேர் ஃபேன். அதில் ஒரு பட்டனுக்கு பேர் ஃபேன், அதுக்கு நேம் கொடுத்ததால அந்த இது வந்து ட்ரூ ஆயிடும். அதை ட்ரூன்னு போட்டால் வந்துடும். அவ்வளோதான். இப்படி தான். இப்போ உன் பொண்ணு அடுத்தது பண்ணணும் அப்படின்னா அடுத்து நான் ஒயரிங் விஷயத்தெல்லாம் வந்து நம்ம இது பண்ணணும்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துடணும். அப்புறம் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இந்த நம்ம அதை ஆரையாக கொண்டு வர வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே 3 விஷயம் எல்லா இதுக்கும் வந்துடுது இல்லையா. என்ன பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வேணால் பேர் ஒயர்னு கொடுத்துட்டு அதில் 3 கமெண்ட் 3 அதுக்கு தான் எப்படி பண்ணணும், கமெண்ட் ட்ராப் டவுன் பண்ணாமல் அந்த 3 இதுவுமே சேர்ந்து ஒரே டெக்ஸ்ட் பாக்ஸில் வர்ற மாதிரி பண்ணலாம். இல்லாட்டினா 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் பண்ணி 3 டெக்ஸ்ட் பாக்ஸ்லையும் 3 இது அது உடனே மேலே நம்ம ஒரு அப்ளையன்ஸ் கிளிக் பண்ணோடனே அதுக்கு என்னெல்லாம் ஒயர் வேணுமோ அதெல்லாம் வந்துடும். அப்புறம் அதுமாதிரி காஸ்ட் அதுக்கு என்னென்னா அது வந்துடும். அப்புறம் அதை கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா அங்கே காமிக்கிறேன். ஸோ அப்படி அவங்க இமேஜின் பண்ணி பண்ணணும். அது 3ஐயும் சேர்த்தோம். ஏன்னா 3 வந்து எல்லாத்துக்கும் வருது, அதில் சில 2 வருது. இப்போ 2 வந்தாலும் உனக்கு 3 வந்தாலும் எவ்வளோ வருதோ மிச்சத்து அதுக்கு காஸ்ட் மட்டும் போட்டு அதை கால்குலேட் பண்ண போகுது. ஸோ அது உடனே நீங்கள் அப்ளையன்ஸை கிளிக் பண்ண உடனே எப்படி நம்ம லேபர் காஸ்ட் வருதோ, லேபருடைய ஜாப் வருதோ அதே மாதிரி ஏதோ டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணலாம். அது 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணி 3க்கும் 3 அது ஒயர், ரெட் ஒயரு, ப்ளூ ஒயரு, க்ரீன் ஒயரோ அது பண்ணிக்கணும். அப்புறம் பிவிசி பைப்லைன் இந்த சைஸு அந்த சைஸுன்னு அது இருந்துச்சுன்னா அது அப்புறம் 5 டெக்ஸ்ட் பாக்ஸ் உருவாக்கணும். ஆனால் 5 டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன மெசேஜ் வரணும்னா இந்த மாதிரி பண்ணணும். மேலே நீ இதை க்ளீசரை க்ளீன் பண்ண செலக்ட் பண்ண உடனே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் இந்த பேர் வரட்டும், அதை படிக்கணும். அதே சமயத்தில் அதுக்குன்னு ஒரு காஸ்ட்டு, இந்த ஒயருக்கு காஸ்ட்டு அந்த அவர் கொடுத்துருக்க எல்லாமே கொடுத்துடலாம். அது எல்லாமே பண்ணி அது கொஞ்சம் நிறைய சின்ன வேலைகள் இருக்காது. ஓகே, அது மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணுறது நான் காமிக்கிறேன். அடிஷன் எங்கே இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன். நான் பண்ண இதெல்லாம் அவன் இதெல்லாமே வந்து அவனுடைய இது கமாண்ட். ஓகே, அவனுடைய ப்ரோக்ராமிங் ஃபார் கால்குலேஷனுக்கு. பட் நானும் சில கால்குலேஷன் போட்டிருக்கோம்னா நம்ம போட்ட கால்குலேஷனுக்கான விஷயம் எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறேன். இது நான் எழுதின கால்குலேஷன். இது நான் எழுதுனது. பிரெட் ஆஃப்டர் பிரெட்னா முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளையன்ஸ் இது ரூமை எடுத்துக்கிறோம். அப்புறம் லென்த்தை போடுறோம். அப்புறம் பிரெத்தை போடுறோம். பிரெத்தை போட்டு அது ஆஃப்டர் அப்டேட் ஆன பிறகு அப்புறம் கமாண்ட் எழுதியிருக்கேன்.
இந்த டைப் ரூமில் டெக்ஸ்ட் இருக்கணும், லென்த்தில் டெக்ஸ்ட் இருக்கணும், பிரெத்தில் டெக்ஸ்ட் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எம் ஏரியா இஸ் ஈக்குவல் டு அதாவது ஏரியா இது ஒரு எம் ஏரியாங்கிறது நம்ம ஒரு 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 ஸ்ட்ரிங் உருவாக்குறோம். ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லாத ஒரு ஸ்ட்ரிங்கை அங்கே இல்லாத பேராக உருவாக்கிக்கணும். அதுக்கு என்ன வேணால் பேர் கொடுத்துக்கலாம், எக்ஸ் ஒய்னு கொடுக்கலாம். ஓகே, எம் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1 × எம் மீ டாட் லென்த். இது எனக்கு ஏன் மீலாம் போடுறாங்கன்னு தெரியாது, நான் பார்க்குறத வச்சு அப்படியே காப்பி பண்ணுவேன். ஸோ மீ டாட் லென்த் வேல்யூ, அப்போ அந்த லென்த்துடைய வேல்யூ, அப்புறம் மீ டாட் பிரெத் வேல்யூ ரெண்டும். இப்போ இந்த ரெண்டையும் கூட்டி வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், அடுத்து மீ டாட் ஏரியாங்கிறது என்னென்னா நம்ம கொடுத்த அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு பேர் ஏரியான்னு ஒரு பேர், அதுக்கு எம் ஏரியா. அப்படி இந்த எம் ஏரியா இந்த எம்முக்கு இந்த ஏரியாவுக்கு வரணும்னு கொடுத்தோம். அதோட அது எண்ட் இஃபை முடிச்சிடும். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்தது என்னென்னா அதை டேலி பண்ணணும்ல, டோட்டலாக அப்படி கூட்டிக்கிட்டே கீழே பிளின்த் ஏரியான்னு போகணும்ல. எல்லாமே நீங்கள் எத்தனை இதை கூட்டினாலும் அதெல்லாம் சேர்த்து அதில் வந்துடணும். நீங்கள் அப்படி தான் காமிச்சிருக்கீங்க, அதே தான். அந்த பிளின்த் ஏரியாங்கிறது அதுக்கு அது ஒரு ஸ்ட்ரிங்கு. அப்புறம் 2 ஸ்ட்ரிங்கு நான் உருவாக்கியிருக்கேன். ஏன் உருவாக்கியிருக்கேங்கிறது பின்னால் படித்தா தெரியும். இப்போ ஒரு இது என்னென்னா ஒரு எம் பிளின்த் ஏரியாங்கிறது என்னென்னா இந்த ஏரியா அங்கே வரக்கூடிய அப்போதைக்கு டிஸ்பிளே பண்ண ஏரியா. இன்னொன்று என்னது, எம் பிளின்த் ஏரியாங்கிறது அந்த பிளின்த் ஏரியாங்கிற இடத்துல ஆல்ரெடி ஒரு நம்பர் வந்திருக்கும்ல. முதல்ல ஃபஸ்ட்டு 1 போட்டு கூட்டியிருப்போம். 1 + 1 2ன்னு வந்துட்டுனா கீழே வந்துருச்சு, 1 + 1 2 இருக்குது. இப்போ அதுவும் இது சேர்த்து ஆட் ஆகிட்டே போகணும்னா அப்புறம் மீ டாட் பிளின்த் ஏரியா. அப்போ அப்படின்னா அந்த பிளின்த் ஏரியாங்கிறது இது வந்து பாக்ஸ், நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் உருவாக்கணும், அதுக்கு பேர் உண்மையான பேர். இது ரெண்டும் போய் இப்போ இது ரெண்டும் கால்குலேட் பண்ணி கொடுக்குறது, ரெண்டையும் கூட்டிகிட்டே இருந்தால் அது ஆட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் சிம்பிள். இதே மாதிரி தான் அந்த அடிஷனை பண்ணால் மேலேயும் வந்துடும், கீழேயும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கீழே உள்ள லாஸ்ட் பாக்ஸில் அதெல்லாம் ஆட் ஆகிட்டே இருக்கும். எத்தனை நீ மேலே என்னெல்லாம் கொடுக்குறியோ, எத்தனை இதை இது பண்ணுறியோ அப்படின்னா. ஸோ இந்த ஒரு அளவுக்கு நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா செஞ்சு பாருங்க, நானே டெவலப் பண்ணுறேன். ஆனால் இதை அவங்களுடைய காலேஜுக்கு போனால் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நான் சொன்னதே திருப்பி சொல்லலாம். நான் எல்லாமே காமிச்சிட்டேன். நான் எழுதின ப்ரோக்ராம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 1-2 இடத்துல இந்த மாதிரி இந்த பிரெத்துக்கு எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து கீழே நம்ம காஸ்ட் ஆஃப் இது அது என்னுடைய இது இருக்குது. இந்த இருக்குது. இது ஒரு கமெண்ட் நான் எழுதுனது தான். நம்பர் ஐட்டம்னா அதுக்கு எத்தனை நம்ம வாங்குகிற ஜாமான் எத்தனை ஐட்டம் வருதோ அப்புறம் அதை அப்டேட் பண்ணு. அதை வந்து என்னது எம் டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, நீ படித்தா புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி அதை திரும்ப ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா, அவ்வளோதான். இது ஒரு நான் எழுதின கமாண்டை மட்டும் காமிக்கிறேன். அப்புறம் இது ஒரு கமாண்டு, லேபர் காஸ்ட் சேஞ்சு. அந்த லேபர் காஸ்ட்டுங்கிறது லேபர் காஸ்ட்டில் மாறிச்சுன்னா என்னெல்லாம் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து ஒன்றும் அதர்ஸ் மட்டும் நான் வேறு மாதிரி பண்ணிட்டேன், கம்பைன் பண்ணி ஒரு ரேட்டு போட்டிருக்கேன். அது வந்து உனக்கு நார்மல் காஸ்ட்டில் வராது, கீழே லேபருக்கு மட்டும்தான் ஒரு மேலே உள்ள ஐட்டத்துக்கு வராது. அதை இது பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன கமாண்டு, அதனால தான் எழுதியிருக்கேன். இது மாதிரி அதுக்கு தனியாக ஒரு கமாண்ட், அந்த அதர்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்கேன். அதர்ஸ்னால் உன் பொண்ணு ஒரு இதில் போட்டிருக்கீங்க, அந்த காஸ்ட் லேபரில் எம்சிபி மாட்டுறது, அது மாட்டுறது, இது மாட்டுறது, அது இங்கே ஐட்டத்தில் இல்லை. அதனால் இப்படி ஒரு கமெண்ட் எழுதி தனியாக எழுதியிருக்கேன். ஸோ இப்படி 1 2 3 4 5 இடத்துல என்னுடைய கமெண்ட் இருக்குது. அது நம்ம பேர் அங்கே போய் பார்த்தா இது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இதுக்கு இந்த மேலே லேபர் காஸ்ட்டு அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அந்த நேம் ஆஃப் த ஒவ்வொரு இதுக்கு. இது திரும்ப அந்த ஃபார்ம் கால்குலேட்டர் ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு போயிட்டு இதில் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணால் அதெல்லாம் ஒரு இதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ், இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வந்துடும். இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுல அது மேலே போனால் அது எல்லா அது எல்லாத்துக்கும் பேர் என்னன்னு இருக்கும். அப்ளையன்சஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் அப்ளையன்சஸ்ஸு, இதுக்கு என்ன பேர், ரூம் டைப்பு, ஸோ லேபர் ஒர்க் டிஸ்கிரிப்ஷன். இப்போ இதுக்கு பேர் கோம்போ பாக்ஸு, இது டெக்ஸ்ட், இது கோம்போ பாக்ஸு, இது கோம்போ பாக்ஸு, இதெல்லாம் டெக்ஸ்ட் பாக்ஸ். பட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வேறு, லேபிள் வேறு. லேபிளை நீ கமெண்ட் பண்ண முடியாது, பட் டெக்ஸ்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு அது மாதிரி இது பட்டன், இது எல்லாமே எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டா ஒரு டூல் பாக்ஸ் வந்துடும். அந்த டூல் பாக்ஸில் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ போதும். இதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, பார்ப்போம். பாய்.